ராம் ராம் பெரியவா சரணம். பெரியவா வாழ்ந்த காலத்தில் தினம் தினம் அற்புதங்கள், அதை நம்ம செவி வழியாகவும் வாய்ஸ் மெசேஜ் வழியாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் அதை நமக்கு தெரிய வருது. ஆனால் பெரியவாபுரத்தில் தினம் தினம் பெரியவாவுடைய அற்புதங்கள் நடக்குது. இதெல்லாம் ஆத்தென்டிகேட்டட் ஐ விட்னஸோட இந்த அற்புதங்கள் நடக்குது. சும்மா கட்டுக்கதையோ அப்படிலாம் இல்லை. நேற்று 3/10/2025 வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு பெரியவா அற்புதத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். செம்மஞ்சேரியிலேருந்து மிஸ்டர் அசோக், மிஸ்ஸஸ் ஜோதி அசோக் தனது 2 பெண் குழந்தைகளோட பெரியவாளை தரிசனம் பண்ண பெரியவாபுரம் வந்தார். இங்கே உங்களுக்கு தெரியும், பாதுகையை வச்சு பெரியவாளை 3 பிரதட்சணம் வந்துட்டு அந்த சித்தரோட ஜீவசமாதியில் நமஸ்காரம் பண்ணி எல்லா பிரார்த்தனையும் அங்கே சமர்ப்பணம் பண்ணிடுவா. அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபார்மாலிட்டிஸ். ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு சுமங்கலி உள்ளே வராங்க. அவங்க எதுவும் பேசலை. பெரியவாளை ஒரு 3 பிரதட்சணம் வராங்க. வந்துட்டு எனக்கு அவளை பாதுகை வச்சு பிரதட்சணம் பண்ணு சொல்கிறதுக்கு அந்த வாய் வரலை, முடியல. அப்நார்மலாக இருக்குது. என்ன அப்நார்மல் ஒரு வைப்ரேஷன். அப்புறம் ஒரு 100 ரூபாயை எடுன்றா பெரியவா. அந்த பாத காணிக்கையிலேருந்து ஒரு 100 ரூபாயை எடுக்கிறேன். அங்கே மகேந்திரா சிட்டிலேருந்து அந்த ஜாக்கெட் பிட்டு வச்சாலே அதில் ஒரு ஜாக்கெட் பிட்டு எடு. அந்த வளையல் பூ அதை வச்சு ஒரு பேக்கெட்டில் வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கோ. அங்கே மாங்கல்ய சரடு இருக்குது, திருமாங்கல்ய சரடு, அதில் ஒன்று வச்சுக்கோ. கிழங்கு மஞ்சள் வச்சுக்கோ. தட்டில் வச்சு கொடுக்காத, இந்த கூடையில் வச்சு கொடு. இந்த தான் கூடை, நேற்று வச்சு கொடுத்த கூடை. இந்த கூடையில் வச்சு கொடுன்றா பெரியவா. உடனே மிஸ்ஸஸ் ஜோதி அசோக்கை கூப்பிட்டு அந்த அம்மாவை ஒரு சேரில் உட்கார வச்சு ஜோதியை அந்த அம்மாளுக்கு இதை கொடுக்க சொல்கிறோம். அதை கொடுக்குறா. அவள் போயிட்டா. அதுக்கப்புறம் பேச்சு எங்கே தொடருதுன்னா காமாட்சியை பற்றி தொடருது. ஸோ நாங்கள் காமாட்சி கோயிலுக்கு போயிருந்தோம். நானும் இவளும் பூஜையில், அவள் என் குழந்தை கன்னிகா பூஜையில் உட்காந்து, நான் அந்த மகளிர்லாம் அமர்ந்த பூஜையில் உட்கார்ந்தேன். அப்போ வெங்கடேசன் மாமா குன்றத்தூரில் காமாட்சி அம்பாளுக்கு சன்னதி அமைச்சிருக்கிற வெங்கடேசன் மாமா இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துன்னு பேசிட்டு இருந்தா. அப்போ அசோக் சொல்கிறார், மாமா பார்த்தேளா, வெள்ளிக்கிழமை மஞ்சள் புடவையோட அந்த சுமங்கலி வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போகிறா அப்படின்னு. இல்லை அசோக், மஞ்சள் கிடையாது, அந்த அம்மா கட்டிட்டு பச்சை புடவையாச்சே அப்படின்னு. இல்லை மாமா, மஞ்சள். அசோக்கும் சொல்கிறா, ஜோதியும் சொல்கிறா, அந்த 2 குழந்தைங்களும் சொல்கிறா மஞ்சள் புடவைன்னு. என்ன இது, நமக்கு ஒரு 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 நம்ம பார்த்தது பச்சை புடவை தானே. ஒரு 3-5 நிமிஷத்தில் நடந்த ஒரு மைண்டில் ரிஜிஸ்டரான ஒரு காட்சி எப்படி நமக்கு தப்பாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி பேசிட்டு இப்படி வரும். அந்த கோமாத அதிஷ்டானத்துலேருந்து அந்த அம்மா கிராஸ் பண்ணி வெளியில் போகிறாங்க. பார்த்தா மஞ்சள் புடவை கட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா இது, நமக்கு பச்சை புடவை, இவா எல்லாம் சொல்கிறா கடைசியில் மஞ்சள் புடவை தான் அந்த அம்மா கட்டியிருக்கா. நமக்கு கண்ணுக்கு மட்டும் எப்படி அந்த அம்மா பச்சை புடவை கட்டிட்டு வந்தா அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ நாங்கள் எல்லாம் பெரியவா எங்களை எல்லாரும் ஒரு மனதாக தீர்மானம் வந்தது காமாட்சி. நம்ம காமாட்சியை பற்றி பேசுகிறோம், காமாட்சியே பச்சை புடவைக்காரி போயிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு உடனே உள்ளே போயிட்டு சில பிரார்த்தனைகள் இருக்குது பெரியவாபுரத்தில். அப்படி கொடுக்கும்போது அந்த கருங்காலி கொடுக்கும்போது ஜோதி நிறைய தடவை கருங்கால் வச்சு பிரார்த்தனை பண்ணியிருக்கா. நேற்று ஒரு வைப்ரேஷன்ஸ், அவள் உடம்பு ஆட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போது அந்த வைப்ரேஷன், அந்த காமாட்சி போன வைப்ரேஷன் அந்த சன்னதியில் இருந்து அவளுக்கு அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த வைப்ரேஷன் வந்தது. ஸோ நானும் அசோக்கும் அதை பார்த்தோம், கண்ணால் பார்த்தோம். உடனே நான் அந்த கருங்காலியை வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா சுமங்கலிகள் உடம்புல இறங்கிட்டாங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நேற்று நடந்த இந்த ஒரு அற்புத நிகழ்ச்சியை, அதுவும் அசோக்கு கிளம்பி போன உடனே சிசிடிவி, நம்ம சிசிடிவியில் பார்த்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சிசிடிவியில் பார்த்தா மஞ்சள் சாரி தான். ஏன் கண்ணுக்கு மட்டும் ஏன் அந்த அம்பாள் அந்த பச்சை புடவைக்காரியாக வந்தா அப்படின்றத என்னால் ஜீரணிக்கவே முடியல. அப்படி ஒரு சந்தோஷம். அம்மா நமக்கு காட்சி கொடுத்துருக்கா, காமாட்சி காட்சி கொடுத்துருக்கா, பெரியவா ஏற்பாடு பண்ணியிருக்கா, அம்பாளை வர வச்சிருக்கான்ற ஒரு சந்தோஷம் நேற்று ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை, அந்த நினைவிலேயே இருந்தது. ராம் ராம் பெரியவா சரணம்.